கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு சாத்தானின் தந்திரங்கள். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்: 1. நாம் சாத்தானால் மோசம் போகாதபடி இருக்க வேண்டும். 2. அவனுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சுவிசேஷம் காட்டு தீ போல பரவுவதை தடுக்கவும், மக்கள் மனம் திரும்பி பரலோகத்திற்கு செல்வதை தடுக்கவும் சாத்தான் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினான். அதில் சாத்தானின் அனைத்து தூதர்களும் கலந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருந்தான். அந்த கட்டளைகளை ஏற்று அனைத்து சாத்தானின் தூதர்களும் ஓரிடத்தில் ஒன்று கூடி எப்படி மக்கள் மனம் திரும்புவதை தடுக்கவும் விசுவாசிகளை வீழ்த்தவும் அவனது தூதர்கள் பல யோசனைகளை முன்வைத்தனர். முதலாவதாக ஒரு தூதன் சொன்னான், வேதாகமத்தை அழிப்போம் என்று. அதற்கு சாத்தான் சிரித்தான். அதை நாம் அழிக்க முயல அது இன்னும் விசேஷித்ததாக மாறுகிறது. அதை அழிக்க நினைத்த மனிதர்கள்தான் அழிந்தார்கள் என்று. இரண்டாவது தூதன் சொன்னால், ஜெபம் செய்வதை தடுப்போம் என்று. அதற்கு சாத்தான் சொன்னான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பொது ஜெபத்தை தடுத்தோம், ஆனால் கிறிஸ்தவர்களின் தனி ஜெபம் பெருகிவிட்டது என்றான். மற்றொரு தூதன் சொன்னான், சபைகளை தகர்ப்போம் என்று. அதற்கு சாத்தான் சொன்னான், சீனாவில் சபைகளை தகர்த்தோம், ஆனால் அங்கே ரகசிய சபைகள் மூலம் லட்சக்கணக்கானோர் பெருகிவிட்டனர் என்று. மற்றொரு தூதன் சொன்னான், நாம் ஊழியக்காரர்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தி சாகடிப்போம் என்று. அதற்கு சாத்தான் சொன்னான், நைஜீரியா போன்ற இடங்களில் நாம் கிறிஸ்தவர்களை கொல்ல அவர்களின் ரத்தமே புதிய சபை வளர விதையாக மாறுகிறது என்று கவலைப்பட்டான். இறுதியாக ஒரு தூதன் சொன்ன யோசனை சாத்தானை மிகவும் கவர்ந்தது. இதை கேட்ட அனைத்து தூதர்களும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இது கண்டிப்பாக சிறந்த திட்டம் என அந்த தூதனை பாராட்டினார்கள். அந்த திட்டம் என்னவென்றால், எல்லோரையும் ஜெபிக்க சொல்லுங்கள், வேதம் வாசிக்க சொல்லுங்கள், மனம் திரும்ப சொல்லுங்கள், ஊழியம் பண்ண சொல்லுங்கள், சபை கூட்டங்களுக்கு செல்ல சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று வேண்டாம், நாளை செய்க என்று மட்டும் சொல்லுங்கள். இன்று நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள், நாளை ஜெபிக்கலாம். இன்று வேலை அதிகம், நாளை வேதம் வாசிக்கலாம். நாளைக்கு போய் நிறைய ஊழியம் செய்து கொள்ளலாம் என தள்ளி போட வைப்பதன் மூலம் விசுவாசிகளை ஒன்றுமே செய்ய விடாமல் முடக்கிவிடலாம் என்பதே அந்த தந்திரம். சாத்தான் கைத்தட்டி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம், தேவனுக்கேற்ற எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. நாளை என்பது சாத்தானின் ஆயுதம். ஆத்தும ரட்சிப்பையும் உங்களின் மனம் திரும்புதலையும் ஒருபோதும் தள்ளி போடாதீர்கள். ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதையும் தள்ளி போடாதீர்கள். சாத்தானின் நாளை என்ற தந்திரத்தை முறியடிப்போம். கர்த்தருக்காக செய்ய வேண்டியவற்றை இன்றே இப்போதே செய்வோம். ஆமென்.